Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Trustwallet அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னன்னு சொன்னா ஒரு ட்ரோன் ஏர்னிங் வெப்சைட்டை போட்டிருந்தேன். அதில் ப்ராஃபிட் 18% தராங்க. ஸோ டெய்லி நீங்கள் பேமெண்ட் எடுக்கலாம். அந்த சைட் இருக்கும் வரைக்கும். இப்போ பார்க்க போகிற விஷயம், நிறைய பேர் கேட்டதன்படி Trustwallet என்ன மாதிரி கிரியேட் பண்ணுறது, ஸோ அதோட ஒரு கிரிப்டோ கரன்சியை சென்ட் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது எல்லாமே இந்த Trustwallet கிரியேட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள். இதில் Trustwallet அக்கௌண்ட்டை என்ன மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ உங்களோட ப்ளே ஸ்டோரை, கூகுள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இதில் மேலே சர்ச்சில் போயிட்டு டைப் பண்ணுங்கள் Trustwalletன்னு சொல்லி. ஓகே, டைப் பண்ணதும் பாருங்கள், முதலாவதாக வந்திருக்கு. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வரும். இது நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன், இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணதும் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இதில் பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் பாருங்கள், கீழே கிரியேட் ஏ நியூ வாலெட். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணும்போது கிரியேட் ஏ நியூ வாலெட் இதை தான் கொடுக்க வேணும். பட் ஆல்ரெடி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது. அதை நீங்கள் இன்னொரு டிவைஸில் போயிட்டு லொகின் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் கீழே ஐ ஆல்ரெடி ஹேவ் ஏ வாலெட் இதை கொடுத்து அதில் ஒரு 12 வேர்ட் தருவாங்க. ஸோ அந்த வேர்டை சரியான மாதிரி லைனில் நீங்கள் டைப் பண்ணதும் உங்களோட வாலெட் லொகின் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், கிரியேட் ஏ நியூ வாலெட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வரும். ஸோ கீழே பாருங்கள், ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்குது. அதில் டிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணதும் இந்த கண்டினியூ பட்டன் எனேபிள் ஆகும். ஸோ இந்த கண்டினியூவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு 6 டிஜிட்டில் ஏதாவது 6 நம்பர் கொடுங்க. 6 நம்பர் கொடுத்ததும் திரும்ப அதே நம்பரை என்டர் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ என்டர் பண்ணினா அதே நம்பரை திரும்ப என்டர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 12 வேர்ட் தருவாங்க. ஸோ அந்த வேர்டை நீங்கள் ஒரு கொப்பி ஒன்றில் நோட் பண்ணி வைக்க வேணும். அந்த வேர்ட் தான் உங்களோட பாஸ்வேர்டாக இருக்குது. அதாவது சீக்ரெட் ஃபேஸ்ன்னு சொல்கிறது அந்த வேர்டை 12 வேர்ட். ஸோ அந்த வேர்டை நீங்கள் மறக்காமல் இருக்க கொப்பியில் நோட் பண்ண வேணும். ஏதாவது ஒரு வேர்டு மிஸ் ஆனால் கூட உங்களோட அக்கௌண்ட் லொகின் ஆகாது. ஸோ இன்னொரு டிவைஸில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அந்த 12 வேர்டை கொடுத்து தான் லொகின் பண்ண வேண்டி வரும். வேறு ஏதாவது அக்கௌண்ட்ஸை நாம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கூகுள், மொபைல் நம்பர், அதே மாதிரி ஃபேஸ்புக் இந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸை தான் யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுவேன். பட் இங்கே அந்த மாதிரி இல்லை. இது 12 வேர்ட் மூலமாக தான் நீங்கள் ஓப்பன் பண்ண வேணும். ஸோ அந்த 12 வேர்டையும் நீங்கள் நோட் பண்ண வேணும். அதுக்காகத்தான் நான் திரும்ப இதில் சொல்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், அந்த 3 சின்ன பெட்டி இருக்குது. அதில் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணதும் கண்டினியூ பட்டன் எனேபிள் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி சீக்ரெட் ஃபேஸ் தருவாங்க. 12 வேர்ட் உங்களுக்கு தருவாங்க. உங்களுக்கு தர கோட் எனக்கு தர மாட்டாங்க. எனக்கு தர கோட் அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் யுனிக்யூவாக வேறு வேர்ட் தருவாங்க. ஸோ இந்த 12 வேர்டையும் கொப்பியில் நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ கொடுங்க. ஓகே, நானும் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி தான் வரும். கீழே உங்களுக்கு கொடுத்த 12 வேர்டும் தருவாங்க. பட் இந்த வேர்டு சரியான மாதிரி ஒழுங்காக தரமாட்டாங்க. நீங்கள் எது முதலாவது எது ரெண்டாவதுன்றதை டச் பண்ண வேணும். இப்போ முதலாவது வேர்டு இதில் வின்னராக இருந்தால் நீங்கள் வின்னரை கிளிக் பண்ண வேணும். ஸோ இந்த மாதிரி 12 வேர்டையும் ஒழுங்காக நீங்கள் இதில் டச் பண்ண வேணும். ஓகே, நீங்கள் அந்த 12 வேர்டையும் சரியான மாதிரி இதில் ஒழுங்குபடுத்தினீங்கன்னு சொன்னால் கீழே வெல்டன்னு சொல்லி காட்டும். ஓகே, அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் டன் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், your wallet was successfully created. அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், க்ரியேட் பண்ணிட்டோம். நீங்கள் மொபைலை ரீசெட் பண்ணிட்டீங்க, அப்படியான பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் திரும்ப இந்த Trustwallet இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த 12 வேர்டை டைப் பண்ணி இதில் போயிட்டு அக்கௌண்ட்டை லொகின் பண்ண வேண்டி வரும். ஸோ அந்த 12 வேர்டும் இம்பார்ட்டன்ட். அதை அப்படியே நோட் பண்ணி கவனமாக வச்சுருங்க. ஓகே, இப்போ நான் டன் கொடுக்குறேன். அடுத்தது பாருங்கள், புஷ் நோட்டிஃபிகேஷன். அதாவது யாராவது ட்ரோனை சென்ட் பண்ணி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ரிசீவ் ஆகி அந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் வேற வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக இதை எனேபிள் கொடுங்க. ஓகே, இதை எனேபிள் கொடுத்ததும் Trustwalletோட டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், சில டோக்கன் தந்திருக்காங்க. பிட்காயின், எத்திரியம், அதே மாதிரி VNB.
ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு டோக்கன் தேவை, ட்ரோன் வந்து தேவைன்னு சொன்னால் கீழே பாருங்கள் அட் டோக்கன்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணி மேலே போயிட்டு சர்ச் டோக்கனில் வந்து டிஆர்எக்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டிஆர்எக்ஸ்ன்ற வந்து ட்ரோன். ஸோ ட்ரோனை வந்து டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரும். சைட்டில் பாருங்கள் ஒரு எனேபிள் பட்டன் இருக்குது இந்த டிஆர்எக்ஸுக்கு பக்கத்தில். அதை வந்து கிளிக் பண்ணதும் உங்களோட ட்ரோன் வந்து இந்த டேஷ்போர்டில் வந்து நிற்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரோன் வந்து இதில் நிற்குது. இப்போ வந்து உங்களுக்கு USDT தேவைன்னு சொன்னால் மறுபடியும் அட் டோக்கன் கொடுத்துட்டு மேலே வந்து USDTன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். USDT டைப் பண்ணதும் இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு நெட்வொர்க் இருக்குது. USDTயில் வந்து ERC20, TRC20 இதே மாதிரி வேறு வேறு நெட்வொர்க்ஸ் இருக்குது. ஸோ நாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது TRC20. ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள் TRC20க்கான USDT வாலெட். இந்த ரெண்டாவது பட்டனை வந்து எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிவிட்டு பேக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டேஷ்போர்டில் இந்த USDT coin வந்து அட் ஆகிருங்க. ஸோ இப்போ நீங்கள் யாருக்காவது ட்ரோனை சென்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ட்ரோனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சென்டை கொடுக்க வேணும். சென்டை வந்து கொடுத்துட்டு அவங்களோட ட்ரோன் வாலெட் அட்ரஸை வந்து வாங்குங்க. வாங்கிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ ட்ரோனை வந்து சென்ட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து கீழே இருக்கிற ரெண்டாவது பாக்ஸில் வந்து டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, அதே மாதிரி வேறு யாரும் வந்து உங்களுக்கு ட்ரோனை சென்ட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட ட்ரோனோட வாலெட் அட்ரஸை வந்து கொடுக்க வேணும். எப்படின்னு சொன்னால் இப்போ ட்ரோனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ரிசீவ் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ட்ரோன் வாலெட் அட்ரஸ் வந்து தருவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே கீழே பாருங்கள் ஒரு கொப்பி பட்டன் இருக்குது. அதில் வந்து டச் பண்ணதும் இந்த அட்ரஸ் வந்து கொப்பி ஆகும். ஸோ கொப்பியான இந்த அட்ரஸை வந்து அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து உங்களுக்கு TRX வந்து சென்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் கீழே இருக்கிற ஒவ்வொரு கோயினும், அதாவது USDT தேவைன்னு சொன்னால் USDTயை கிளிக் பண்ணி சென்ட் பண்ண போகிறீங்களா ரிசீவ் பண்ண போகிறீங்களா. ரிசீவ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட ரிசீவ் அட்ரஸ் அதை வந்து காப்பி பண்ணி அடுத்தவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி உங்களோட இந்த ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு வந்து USDTயை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். ரிசீவ்னு சொல்கிறது எங்களோட வாலெட்டுக்கு நாங்கள் வந்து எடுக்கிறது, கோயினை வந்து எடுக்கிறது. அதே மாதிரி சென்ட்னு சொன்னால் நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு சென்ட் பண்ண போகிறீங்க, அடுத்தவங்களுக்கு வந்து நீங்கள் அனுப்ப போகிறீங்கன்ற வந்து சென்ட். ஸோ இதுக்கு தான் இந்த ட்ரஸ்ட் வாலெட்டை வந்து யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி தான் ஒரு ட்ரஸ்ட் வாலெட் அக்கௌண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மெத்தட். ஸோ இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி ஒரு ட்ரஸ்ட் வாலெட் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதோட பேசிக் எல்லாமே இந்த வீடியோவில் விளங்கி இருக்கும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அதோட எப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.